ஓசூரில் நடைபெற்ற சமையல் கல்வி நிறுவனங்களுக்கிடையே தேசிய அளவிலான போட்டிகளில் சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பை தட்டிச் சென்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஏசியன் கிறிஸ்டியன் அகாடமி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்தியன் முதல் சமையல் மற்றும் வேளாண் அறிவியல் கல்வி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரி சார்பில் முதல் முறையாக தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்களுக்கிடையே மலர்ந்து வரும் இளம் சமையல் கலை வல்லுநர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மலரும் சமையல் கலைஞர்களின் சவால் 2024 என்ற பெயரில் சமையல் கலை போட்டி நடைபெற்றது. 27, 28 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டிகளில் நாடு முழுவதில் இருந்தும் 12 சமையல் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். லைவ் குக்கிங், லைவ் பாஸ்தா, மிஸ்ட்ரி பேஸ்கெட், கேக் டெக்கரேஷன், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கார்விங், போட்டோகிராஃபி மற்றும் உணவு குறும்பு படம் தயாரித்தல் என 7 பிரிவுகளாக இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் நாட்டில் இருந்து பல்வேறு பிரபல சமையல் கலை நிபுணர்கள் நடுவர்களாக இருந்து முதல் 3 இடங்களை வென்ற கல்லூரியை தேர்ந்தெடுத்ததுடன் அனைத்து பிரிவுகளுக்கும் பங்கேற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்ற கல்லூரியையும் தேர்வு செய்தனர். அதன்படி சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழக கல்லூரி அனைத்து பிரிவுகளிலும் பங்கேற்ற மாணவ மாணவிகள் திறமைகளை அசத்தி 3000 புள்ளிகளுடன் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பையும் தட்டிச் சென்றனர். கல்லூரி வளாக அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லெபனான் நாட்டை சேர்ந்த தலைமை சமையலர் அமர் மற்றும் பிரபல சமையல் கலை நிபுணர் ரமேஷ் ஜவாஜி உள்ளிட்டோர் பதக்கங்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி பாராட்டினார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரமேஷ் ஜவாஜி, தொலைக்காட்சிகளில் மட்டுமே சமையல் போட்டிகள் நடைபெற்று வந்த இந்த நிலையில் வளர்ந்து வரும் இளம் சமையல் கலை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக முதல் முறையாக தேசிய அளவில் கல்வி நிறுவனங்களிடையே சமையல் போட்டி நடைபெற்று மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதன் வாயிலாக இளம் சமையல் கலை கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமர்ந்து அமைதியாக இந்த போட்டிகளினால் நிபுணத்துவம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.